நேத்து பேய் பொம்மையை காட்டி பயமுறுத்தி நகத்தை கொடுன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு பயத்தோட காலிங் பெல் அழுத்த ஏய்க்க வந்து கதவை திறந்து விடுறா. என்ன இவ வீடு பூரா பேய் பொம்மையை வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இங்க எல்லாம் வழக்கம் போல நார்மலா தான் இருக்கா. எய்தரோ இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். யாயோ இங்க வந்து 1.5 வருஷம் ஆகுது. அப்பல இருந்து இப்ப வர அவ ரூம்ல இருக்க பொம்மையால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது. அதனால நீ எதை நினைச்சு கவலையே படாத. பொய் சொல்லாத பொய் பேசாத. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. டேய் ஆடாம அசையாம அமைதியா இருந்தா நகத்தை மட்டும்தான் வெட்டுவேன், இல்ல விரலையும் சேர்த்து வெட்டி போடுவேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நோட்ல நகத்தை கூடன்னு பக்கமா எழுதிட்டு வந்து யாயை திரும்பவும் நோட சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிடறா. ஐயோ மீண்டுமா. இதனால இவங்க 2 பேரையும் சமாளிக்க ஏய்க்க ஒரு பிளான போட்டு சரி வாங்க வெளியே போய் ஏதாச்சும் நல்ல டூரிஸ்ட் பார்த்தா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுறா. இவளுங்களை பத்தி தான் நம்ம கேச்சருக்கு நல்லாவே தெரியுமே. அதனால நான் வரல, எங்க போறதுனால நீங்க மட்டும் தனியாவே போங்கன்னு சைலண்டா எஸ்கேப் ஆக பாக்குறான். அட போடா பயந்தாங்குழி பையல.